கோவிந்தன் காக்கட்டும். நடுப்பகல் நாழிகையில் சேஷாத்ரிவாசன் காக்கட்டும். ஒவ்வொரு நாழிகையிலும் பத்மாவதி கணவன் காக்கட்டும். சாயரட்சையில் ஸ்ரீனிவாசன் காக்கட்டும். அஸ்தமன நேரமதில் அச்சுதனாம் திருமலைவாசன் காக்கட்டும். நட்ட நடுநிசியில் நாரணனாம் வேங்கடவன் காக்கட்டும். பின்னிரவில் ஸ்ரீனிவாசன் காக்கட்டும். வைகரை பொழுதினில் வாசுதேவனாம் ஏழுமலையான் காக்கட்டும். இப்ப இங்க நடந்ததெல்லாம் பொய். இன்னும் இதெல்லாம் அண்டசாரத்துக்கு சம்பந்தம் இல்லாதது. இது சாந்தி சர்வத்துக்கு மாற்றதுக்கு அந்த காலத்துக்கு சரிகை கிரிகை யோகம் ஞானம் இதை ஊத்தி அந்த அண்டத்துல கோயில செய்து யாகம் வச்சு தருவார்கள். அதுல இருக்கு. ஆனால் அது செய்தாலும் காணாது. அப்ப நீங்க சரிகை செய்யணும் கிரிகை செய்யணும் பூசை செய்யுங்க தாலியை கட்டுங்க. ஆனால் உண்மையான தாலி அண்டத்துல இருந்து நீங்க சார்ஜ் பண்ணி ஈசன் பிறக்கும் போது நீங்க பிறக்கும் போது வயிற்றில் பிரணாய கவசம் உள்ளுக்கு 7 சக்கரங்கள் உருவாகி 7ஆம் மாதம் 8ஆம் மாதம் வந்து பூரும் வயிற்றுக்குள் பேபி முனிஷாவின் சிஸ்டர் பேபி உள்ளுக்கு போறது 7ஆம் மாதம். iPhone 7 you have iPhone 7 using never use பள்ளி கொண்டால் வெங்கடேசன் பள்ளி கொண்ட பெருமாள் இந்தியால படுத்திருக்கிறாரு. இஸ் கம் டு வெள்ளம் ஏறுது. வை ஏறுது? யூசிங் iPhone 7 அல்லவா? iPhone 7 you using the phone. ஓகே பாருங்கம்மா, நீங்க iPhone 7 வந்திருக்கு. இப்ப இந்த போன் வந்து அந்த அணுவில இயங்கவில்லை. அண்டசாரத்தின் அணுவுக்கும் அந்த போனுக்கும் இந்த கல்யாணத்துக்கு சம்பந்தம் இல்லை. கோயில் அந்த வச்சு யாகம் வச்சு அண்டசாரத்தில் கோயில கல்லில வச்சு சூடு காட்டி வரும்போது அதுல இருக்குது. அது சயின்டிஸ்ட். உள்ளம் ஒரு கோயில் உன்னுள் ஆலயம். உள்ளம் ஒரு கோயில் உன்னுள் ஆலயம். ஆலயம் இது சயின்டிஸ்ட் முறைப்படி ஆலயம் இருக்கு. ஆலயத்துக்கு வந்தால் மனதை பறிகொடு. நீங்கள் மனதை பலி கொடுத்தால் தான் அங்கிருந்து அண்டத்திலிருந்து அந்த பிரணாய கவசம் பெறும். சூரியன் இருக்கின்றான், மேலே அண்டசாரம் இருக்கிறது, பிளாக் ஹோல். சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி உணர்ந்து விட்டார்கள் பிளாக் ஹோல். அவர்கள் டார்க் எனர்ஜி என்று சொல்லுகின்றார்கள். டார்க் எனர்ஜி பிரணாய கவசம் டார்க் எனர்ஜி. ஆனால் அவர்கள் உணர முடியவில்லை. அவர்கள் உணர முடியாததுக்கு காரணம் உணர முடியாததுக்கு காரணம் எதுவென்று சொல்ல முடியவில்லை. நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஏன் உணரவில்லை சயின்டிஸ்ட் உணராததுக்கு காரணம் என்ன? காரணம் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணியதால்தான் நான் இங்கே பேச முடியும். அதனால் நீங்கள் எல்லோரும் சயின்டிஸ்டுக்கு கைதட்ட வேண்டும். சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி இந்த பிளாக் ஹோலை கண்டுபிடிக்கவில்லை என்றால் நான் இங்கே சொன்னால் உங்களுக்கு பைத்தியம் அண்டிவீர்கள். ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 6 அறிவு, 7 அறிவு, 8 அறிவு, 9 அறிவு, 10 அறிவில் பித்தன் பேசுகின்றான். பைத்தியம் செய்யும் விளையாட்டை பார்த்தீர்களா? இங்கே வந்தவர்கள் பைத்தியத்தின் கூட்டிக் கொண்டு போறோம் என்று இணைத்தார்கள். இது பைத்தியம் இல்லை. நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். பித்தன் சொல்லுகின்றான், அண்டத்தில் வந்து சொல்லுகின்றான், டவுன்லோட் பண்ணி சொல்லுகின்றான். நீங்களோ கம்ப்யூட்டரை டவுன்லோட் பண்ணலாம், செல்போனை வச்சு டவுன்லோட் பண்ணலாம். ஆனா இது டவுன்லோட் பண்ற அது வேற, நீங்க விழுக்கிற அது வேற. நீங்க தாலி கட்டும் போது பிள்ளையார்
சொல்லுகின்றான் ஞான கண்ணை துறவென்று. அவன் சிவனுடைய பிள்ளைகள் தப்பு பண்ணவில்லை. நீங்க வந்த நீங்க திடீரென்று நான் தான் கடவுள். புத்தர் வந்தார், புத்தர் இருந்தார், புத்தர் பிள்ளையார் தியானம் இருந்து போனார். புத்தர் 1008 தாமரை 9வது அறிவில் நடந்தால் தாமரப்பு மலர்ந்து. இப்போ நான் பக்கத்தில் நின்றாலும் மலராது, உங்களுக்கு கிட்ட நின்றாலும் மலராது. ஆனால் சக்தி வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் மாற்றுகளே, உங்கள் ஞானம் திறந்து உங்கள் 7 சக்கரம் இயக்கி 1008 தாமரம் மலர்ந்தால் அண்டத்திலிருந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் ஆன்மாவுக்கு கொடுப்பார். ஆன்மாவுக்கு என்ன கொடுப்பார்? ஞானம் கொடுப்பார். ஏன் ஞானம் கொடுக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஞான உபதேசம் என்றால் உங்கள் ஞான கந்திரக்காம ஞானம் அளிக்க முடியாது. இது ஒரு ஞானம் இல்லை, இது ஒன்று அல்ல என்றுதான் நான் கூற விரும்புகின்றேன். இது யாகம் செய்தால் அங்கே கொஞ்சம் இருக்கும், தொட்டு பார்த்துடலாம், தொட்டு பார்த்துட்டு நீங்கள் போகலாம். ஆனால் அது நீங்க சரிகை கிரிகை யோகத்துக்கு வந்துவிட்டு நீங்க தியானம் செய்தால்தான் முழுங்கி அடியும் சிவன் சொத்து கொல நாசம். வாசி வாசி என்ற காலத்தில் அவர்கள் புறநாயக்கத்தில் தாலி கட்ட போறார்கள். இங்க வந்தால் 18 மாமில் தாலி கட்ட போறார்கள். ஆணும் ஒண்ணு தாலி கட்ட போகுது, பெண்ணும் கட்ட போகுது, ஆணும் கட்ட போகுது. நீங்க பெண்ணுக்கு மட்டும் கட்டிட்டு அகங்காரத்தில் இருக்கலாமா? பெண் அகங்காரம், ஆண் அகங்காரம். இது என்ன சோதனை? 2 பேரும் கல்யாணம் கட்டுகிறார்கள், 2 பேரும் தாலி கட்டுகிறார்கள், 2 பேரும் கணவன் மனைவி. சக்தி ஜோதி பேரின்ப கல்யாணம். பேரின்பத்தில் வர சொல்லுகிறான் 60 வயதில் மான்றகளை அங்கே ஏன் வர சொல்லுகின்றார்? நீங்கள் இங்கே என்னுடைய சிலபஸை மாற்றி விட்டீர்கள். நீங்க சிலபஸை மாற்றி மாற்றி என்னதான் செய்து வச்சிருக்கீர்கள்? பூமாதேவியை குமரி கண்டம் பிரிந்து விட்டது. ஆரம்பத்தில் ஈசன் குந்திரான் இமயமலையில் 400 கோடி ஆண்டுக்கு முன் குந்தி இப்படித்தானே இருக்க சொன்னாரு. இப்பவும் வந்து குந்தி இருக்கின்றார் அல்லவா? ஏன் குந்தி இருக்கின்றார்? நான் மனிதன் இல்லவா? ஈசன் உள்ளுக்குள் போந்திருக்கின்றான். நானோ அந்த நாக்கணிச்சு பிளாக் ஹோலுக்குள் போயிட்டு வந்தான். சயின்டிஸ்டோ பிளாக் ஹோலுக்கு போக முடியவில்லை. அது இழுக்குது. ஏன் இழுக்குது? உள்ளுக்கு இழுக்குது இழுக்குது என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் ஓடி தப்பலாம் என்று வாக்கின்றார்கள். சந்திர மண்டலத்துக்கு போனார்கள். சந்திரமண்டலத்தை முடிந்து விட்டு இப்போ அந்த சாரத்தை சொரிஞ்சு விட்டார்கள். சொரிஞ்சதால் நடந்த விஷயம் 50 வயதுக்கு இருக்க முடியாது. மாற்றங்களே 50 வயதில் இறந்து விடுவீர்கள். நீங்க இறக்காம இருப்பதற்கு தானே இந்த உபதேசம். இந்த தம்பதிகள் 3000 ஆண்டு வாழ வேண்டும். 3000 ஆண்டு வாழ்வது என் கையில் இல்லை என்று தெரியுதல்லவா? நீங்கள் போன சாட் போட்டால் வட்டி வாங்கி விட்டால் அது ஓட முடியாது. அதே ஓடி ஆனாக்கி இருக்கிற உடனாய கோலம் குறைந்து விட்டால் நீங்கள் இங்கே இருக்க முடியாது. நீங்க சொல்லிவிட்டு அண்டத்துக்கு ஓடும். ஆனா அண்டத்துக்கு போகாமல் ஒன்றும் ஒன்று வளர்ந்து நீங்க என்ன செய்து வச்சிருக்கிறீர்கள்? நீங்க செய்வதை யோசிக்க வேண்டும். நீங்க செய்தது என்ன? உங்களுக்கு தப்பில்லாத வழியாக தானே மீண்டும் வந்திருக்கின்றார். மீண்டும் மீண்டும் வருவார். இயேசுநாதர் மீண்டும் வருவார். நான் தருவாரு. நான் ஈசன் வந்திருக்கின்றான். What do you want என்று கேட்கின்றேன். What do you want? மக்கள் சுத்த வேண்டும். I want seven. அங்கே சுத்தினால் அங்கே பஞ்சு தொழுகை பஞ்சபூதம் மண்ணீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதங்கள் வர வேண்டும். அதை நிறைஞ்சேசினார். ஒவ்வொரு கனியையும் கனிய சொல்லுகிறார். இதை கனிய சொன்னாரு. உங்கள் சக்கரங்களை கனிய சொன்னாரு. அவர் போயிட்டு வந்தாரு. நிக்கல போயிட்டாரு. மீண்டும் வந்து நிற்கின்றேன். என்ன வேணும் என்று கேட்கின்றேன். I will not come. I will not accept. I will come. I come to here. சந்தோஷம் வச்சு உங்களை ஏன் ஆட்கொள்ளுகின்றான் ஈசன்? சுந்தரவத்து கல்யாணம் விட்டு ஆட்கொண்டு கொண்டு ஈசன் காட்டுகின்றான். 63 நாயரை ஆட்கொள்ளுகின்றான். கல்யாணம் விட்டு ஏன் ஆட்கொள்ளுகின்றான்? நீ என்னும் உணரவில்லை. உனக்கு எப்ப கல்யாணம் இல்லை நிப்பாட்டுகின்றான். ஏன் நிப்பாட்டுகின்றான்?
என்னத்துக்கு நிப்பாடுகின்றான் என்று தெரியவில்லை. யோசிக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்கின்றோம் என்பதை உணர வேண்டும். முதலாவது உலக மக்களே உணர்ந்து கொள்ளுங்கள் என்ன நடந்தது என்று இப்போ சொல்ல போகின்றேன். ஏன் இந்த சோதனை? அண்ணம்மா ஓகேம்மா பாருங்கம்மா கேட்டுக்கலாம். ஓ இது செத்து போச்சம்மா. சார்ஜ் இல்ல, வாய் சார்ஜ் இல்ல. You can charge. You die. You cannot charge. How what happened? You cannot charge. You have problem. You die. Then you come. They get charge. There is still no charge. There is still no தாலி கட்டல. இது சும்மா இருக்கிறார்கள். யோசிக்கொள்ளுங்க. இது சான்ஸ். Now தான் நீங்க சார்ஜ் பண்ண வேணும். Now you must charge. You must அண்டத்துல வச்சு கல்யாணம். அண்டசாரம் விழாய்க்கோளுக்குள் வச்சு நான் கல்யாணத்தை நடத்துகின்றேன். சயின்டிஸ்ட் இந்த கையில் நான் விழாய்க்கோளை உங்கள் கையில் தந்திருக்கின்றேன். சயின்டிஸ்டுக்கு என்ன தெரியவில்லையா? இஸ்டின் நிறுத்து விட்டு இருக்கின்றான். அவருக்கு திறந்து விட்டான். நிமிந்து நடவதும் எண்டுகின்றான். ஏன் ஒருதிக்கு ஒருதன் என்று வச்சான் என்பதை உணர வேண்டும். இன்றைக்கு அமெரிக்காவுக்கு இருந்து சொந்ததுக்கு காரணமே ஈசனுடைய அணுவெடுத்து விளையாடுகிறீர்களா? ஈசன் சொல்லுவதை உன்னிப்பா கவனிக்க வேண்டும். ஈசனுடைய திருவிளையாடல் உங்களுக்கு தெரியவில்லையா? சக்தி ஜோதி என்று அணுவும் ஒன்றா வரும்போது எவர் ஐ லவ் யூ சொன்னார்கள்? எவர் சொன்னது என்று தெரியுமா? சக்தி சொன்னாரா? ஜோதி சொன்னாரா? தெரியவில்லையே. ஆனால் அவர்கள் இங்கே வந்து இங்கே கிட்ட நெருங்கிய போது ஓட்டோமேட்டிக்காக கட்டி பிடித்தார்கள். பேரின்பத்தில் பூமி விளைஞ்சது. நாங்கள் ஒரு பேரின்பம். அவர் ஒன்பது பிளானட்ஸில் படைக்கவில்லையே. அவர் படைத்தவர் 8 பிளானட்ஸ். ஏன் 8 பழுந்து பால் கடைந்தார்கள்? தேவர்கள் பால் கடைந்து குடிக்கும் போது நஞ்சு கற்கின்றார்கள். குண்டலினி உபதேசம். அவன் குண்டலினி சக்தி எடுக்க தெரியாமல் நஞ்சு கக்கினதும் ஈசனிடம் ஓடுகிறார்கள். ஈசன் அந்த நஞ்சை திரட்டி எடுக்கின்றான் அல்லவா? எடுத்துவிட்டு தேவரை குடிக்க சொல்லுகின்றான். தேவர்கள் போய் குடிக்க போயிட்டா அங்க போனா அசுரன் வந்திருக்கிறான். தேவர் ஓரம் போட்டு அசுரன் வந்திருக்கிறான். இப்ப நீங்க அசுரன் வந்திருக்கிறார்களோ? இங்கே நான் திறந்தவர்கள் தியானம் எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் திறக்கவில்லை, எடுக்கவில்லையா? சரிகை கிரிகை சேர்ச்சுக்கு போயிருந்தாலும் வேலை செய்யும், பள்ளிக்கு போயிருந்தாலும் வேலை செய்திருக்கும், எல்லாம் வேலை செய்திருக்கும். Still not enough. That's why கலியுகம் வந்திருக்கு. கல்வி அவதார கல்யாணம். இது ஏன் இந்த கல்யாணம் வருதுண்டா? You don't know. மனுஷா மதர் you don't know. மனுஷா அப்பா you don't know. அவங்க you don't know. How come? ஈசன் பிடிக்கின்றான். ஈசன் பிரநாயகோதில் பிடிக்கின்றான். எப்படி பிடிக்கின்றான்? உங்களை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இப்போ நீங்கள் யோசிக்க வேண்டும். என்ன நடக்க போகுது என்று சொல்லுகின்றேன். படிவா கவனிக்க வேண்டும். நான் பேசாம போய்விட்டால் நீங்க என்ன செய்வீங்கள்? போட்டு பிரசத்துவான் என்று கடை திறப்பீர்கள். அனைத்து ஆன்மீக கடையும் பூட்ட சொல்லுகின்றான். சரணடை சொல்லுகின்றான். எம்மதமும் சம்மதம் என்று சொல்லுகின்றான். கடையை தெரியாமல் ஆன்மீகவாதிகள் துறந்து உங்களை சோல் எங்க போகுது என்று தெரியாமல் பயப்படுகிறீர்கள். ஆன்மா போறது வேண்டுமென்றால் ஐஓசவன் மாதிரி அழகாக போன் தயாரிப்பது போல் உங்களை நான் தயாரித்திருக்கின்றேன் அல்லவா? உங்களை இணைத்து விட்டிருக்கின்றேன் அல்லவா? உங்கள் மூச்சு குறைந்தல்லவா? மனுஷா 5 மாடியில் ஏறிவிட்டா கலைக்கவில்லை என்றது. மனுஷா நடந்தா ஓடுதண்டா கலைக்கவில்லை என்றது. இவர் இந்த சொல்லுகின்றார் எனக்கு ஏதோ பேர் பிரணாய கவசம். இதுதான் அம்மா பிரணாய கவசம். இருந்து விட்டால் 3000 ஆண்டும் பாடலாம், 4000 ஆண்டும் பாடலாம். அது உன் ஆன்மாவுக்கும் உனக்கும் தான் சம்பந்தம். எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. எனக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. I was bad. I had to sakara. I went. My work finished. Today my work finished. I can't go my wife. I can't do my girl. What do you want? You can pluck. சித்தர் வேடம் போட செல்லவில்லை, காட்டுக்கு போக செல்லவில்லை, உங்களை ஆசிரமம் அமைக்க செல்லவில்லை. சத்குரு நித்யானந்தன் போன்ற ஆன்மீகவாதிகள் எல்லோரும் ஏன் அமைக்கின்றார்கள்? இந்த அண்டதானத்தில் தானே வரும் சக்தி.
அங்க வருமா? வராதல்லவா? இங்கே பாப்பா சென்டர் இருக்கு, ஒவ்வொரு சென்டரையும் போடுறீர்கள், அங்கே எப்படி வரும்? எல்லா இடத்திலும் தூணிலும் இருப்பார், திரும்பலும் இருப்பார். சயின்டிஸ்ட் சொல்லுகிறார்கள் டார்க் எனர்ஜி எங்கும் இருக்கென்று. அந்த டார்க் எனர்ஜி எப்படி எடுக்கிறது? எப்படி நாம சாப்பிடுறது? விடியல் முன்னாள் நாசிலமா மக்கி கோரியும் சாப்பிடுறீர்கள், ஆனால் ஆன்மாவுக்கு சாப்பிடவில்லையே, உங்களுக்கு கவசம் இல்லையே, உங்களுக்கு ஏன் இது நடக்கின்றது? யோசிச்சு கொள்ளுங்கள், உங்களுக்கு இது நடப்பதற்கு என்ன காரணம்? ஏன் இப்படி அன்று வருகிறீர்கள்? ஏன் இப்படி கலைக்கின்றது? ஏன் எங்களுக்கு உடம்பு நோய் இல்லாமல் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்? நானோ மெடிசின் போடவில்லை, நீங்களோ அள்ளுறீர்கள், மெடிசினை அள்ளி சாப்பிடுறீர்கள், நஞ்சல்லவா? என்ன செய்கிறது? நீங்கள் மாட்டிட்டீர்கள். கலியுகத்தில் வந்து முத்தி இருக்கின்றது அல்லவா? கலியுகத்தில் முத்துறதுக்கு என்ன காரணம்? யோசிக்க வேண்டும், உங்களுக்குள் யோசிக்க வேண்டும். நம்ம தப்பு பண்ணிட்டோம், வேறு யாருமே தப்பு பண்ணல. மாணவர்கள் ஓரறிவு, ரெண்டறிவு, மூன்றறிவு, நாலறிவு, அஞ்சறிவு, ஆறறிவு மனிதனே நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. அறுது 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 மான்றா பிரபு அவர் அழகா சொல்லுறாரு. அறுதடா, இப்போ நான் மாட்டிட்டேன், நானும் இங்க இருக்க முடியல, என்ற சொல் அங்க போகுது. ஆனா நான் இருக்கின்றேன், நான் பிரேக் வச்சுக்கின்றேன், கிழக்கு வச்சுக்கின்றேன். You think first. ஆன்மீகவாதிகள் சகலமாக அந்த சைத்தானை வெளியில் எடுக்க வந்து கல்லெறியலாம். மக்காவில் சைத்தான் எறியலாம். இப்போ நான் சைத்தானை எறியும் கொண்டு கிரேப்ஸை கொடுத்து விட்டேன். நாங்கள் போய்விடுவோமா? சைத்தான் போய்விடுமா? இப்போ போய்விடுவோமா? கையெழுத்துங்கள் முடித்து விட்டு தாலியை கட்டு முடிந்தது சொல்லுவோமா? தாலி கட்டுப்படவில்லை. திங்க் பண்ண வேண்டும். யூ ஆர் கிளவர், இன்டெலிஜென்ட், யூ ஆர் நவ் அறிவுள்ள பிள்ளைகள். அந்த காலத்துல சந்தர்ப்பத்துக்கு ஒவ்வொரு தூதர்கள் வரார்கள். நீங்க அப்ப காட்டுவாசிகள், அதுக்கு இப்படி போட்டாரு சரியா தான் பெற்றார் ஈசன். ஈசனுடைய படத்தை வச்சு சயின்டிஸ்ட் செக் பண்றார். இப்படி ஆகிறார், எப்படி உலகத்தை சுத்துறார் என்று பார்க்கிறார். ஆனா மண்டைக்கு புரியவில்லை, அறியவில்லை. ஆண்களை சொட்டிக் கொண்டு உன்னுடைய ஆன்மா போனாத்தான் அங்கே என்ன இருக்கென்று தெரியும். உங்களுக்கு நான் வடிவாக சொல்லியும் இருக்கின்றேன், உங்களுக்கு உணர்த்தியும் இருக்கின்றேன். உங்களுக்கு மூச்சு குறைகிறது தெரிகிறது, அதுதானே தாலி கொடி என்று தெரியுமா? அவர்களுக்கு 18 பவுனில் தாலி கட்ட போகின்றார்கள். இப்ப 7 கலர் சட்டு சாரி மாற்ற வேண்டும். மனுஷாவை 7 சாரி மாத்தினா கலைத்து விடுவாவில்லவா? 7 சாரி இப்ப மாத்த போறேன், நீங்க இருக்க முடியுமா? எப்படி மாத்துவது? இங்கோ எல்லா பெண்களும் வந்து இருக்கிறீர்கள், எல்லாரும் பார்க்கிறார்கள். இவன் என்ன சாரி கொடுத்திருக்கிறான், என்ன கலரு, இது என்ன கலரு, எனக்கு இந்த சாரி புருஷன் கொடுத்துறது. வீட்டை போயிட்டு நான் இதெல்லாம் வீட்டு இந்த கலர்ல ஐயோ காரணமா அம்மா உங்களுக்கு நான் 7 கால சாரி தர போறேன். இன்றைக்கு 6 மணி கைதுக்கு 7 கால சாரி வேணும் மக்கள். நான் ஐக்கி 7 கலர் சாரி யூ வாண்ட். உங்களோட சக்கரன் அக்கினியா சிவப்பு கலர், மூலாதார சிவப்பு கலர், ஸ்வஸ்தானா ஆரஞ்சு கலர், மணிப்புரா மஞ்சள் கலர், அனகாதம் பச்சை கலர், விசுத்தி ஆகாய லைட் ப்ளூ கலர், ஊதா கலர். இது இல்லாட்டி இது வராதல்லோ. நான் ஊதா கலர் போட்டுட்டு இது என்னுடைய இயக்கமா? இல்லை. அந்த சாரம் தாலி கொடி பிரநாய கோஷம் ஊதா கலர் இல்ல, அது நவவாசன சக்தியோடு விளப்பான கொடி. அங்க போயிட்டா உனக்கு தான் பிரச்சனை. அதுக்கு தான் நீ உள்ளுக்கு சக்கரங்கள் இயக்க வேண்டும். உள்ளுக்கு சக்கரம் இயக்கினா தான் சரி வரும், இல்லையென்றா சரி வராது. அவன் உங்களுடைய உள் சக்கரங்கள் எங்க இருக்குன்னு சொல்லுறேன் படிவாக சொல்லிட்டு 1000 நெப்ஸ் நாடி, அதுக்குள்ள கூடி இருக்கு 4 நாடி, 6 நாடி, 10 நாடி, 12 நாடி, 16 நாடி. அதுக்கு முன்னுக்கு சக்கரம் இருக்கு, கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனா ஈஸ்வரன் செல்வி எடுக்கிறான். இன்றைக்கு உங்களை எல்லோரையும் செல்வி எடுத்துட்டான். இப்ப செல்வி எடுத்துக்கொண்டிருக்கிறான். ஏனையா இங்க கல்யாண வீட்டுக்கு என் பிள்ளைகள் எல்லாம் கூட்டியிருக்கிறாங்க, என் அப்பா அம்மாவும் பெரிய பிள்ளைகள் தான் வந்திருக்கோம். இது என்னடா சோதனை? கேட்டு கொள்ளுங்கள். இப்போ செல்வி எடுக்கின்றான், ஈசன் பார்க்கின்றான், 2 பேரும் இணைச்சு விடுவோம் பார்க்கின்றான். இன்றைக்கு எடுக்கிறான். ஆறா தியானம் செய்து இது 2 இணைப்போம், எனக்கா விடுவோமோ? வீட்டை போனா அது தியானம் செய்து நாளைக்கு மாற்ற விடும். அவருக்கு எவ்ரிடே பிரச்சனை. எவ்ரிடே உங்களால் தியானம் செய்யாத மாத்தி 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 கொண்டு கடைசி இவர் தான் இவருக்கு, இவர் தான் அவருக்கு.
ஐயோ, ஈசன் கொண்டு வந்து பிரநாயகத்தில் பிடிக்கிறான். நீங்கள் தியானம் செய்து விட்டால் உங்களுக்கு வெங்கடேஷ் போல நல்ல அழகான ஜோதி வந்து கிடைக்கும். வேண்டாம் வேண்டாம், முனிஷா போல அற்புத ஜோதியா வந்து கிடைக்கும். அம்மா ரெண்டு பேரும் நல்லா அடைஞ்சிட்டாங்க. கண்ணூர் போட்டுறாங்க. உங்களோட ஆயின் போனாலும் வராது. கவசம் இருக்கு. பிளாக் ஹோல் இழுத்து விட்டுரும். உங்களை தான் இழுக்கும். அவங்களுக்கு அவங்க தியானம். உங்களுக்கு மற்ற பக்கத்தில் இருக்கிற கர்மா, திஸ் மீனிங் கர்மா. கர்மா வருவது உங்களோட ஆயுள், உங்களோட கண்ணூர். இப்ப வந்திருக்காங்க, இந்த பிள்ளைக்கு மட்டும் கல்வி அவதார கல்யாணம் பண்ணி ஆன்மீகவாதி யோசிப்பார். எனக்கு மட்டும் உங்களோட பிள்ளைய வரையிலையோ, அவர் தானம்மா செலக்ட் பண்ணுவார். எனக்கே தெரியாது நான் என்ன பேச போறேன். வாட் யூ ஐ டோன்ட் நோ. ஐ வெயிட்டிங் ஃபார் டவுன்லோட். அப்ப அங்கதானே டவுன்லோட் பண்ணி தர, அங்கதானே இருக்கம்மா. அங்கதான் நீங்க போன என்ன ஓடி வாருங்க. இங்க நோ நீட் டு கம், நோ நீட் இட் இஸ் ரிங். இப்ப கிளம்பி போட்டாங்க. எப்படா குரு பாட்ட இந்த பழக்கல்லி சாப்பிட்டோம் எல்லாரும் கற்பனை பண்ணாங்க. நான் இப்ப ஆக்கள் சொல்லல, வெக்கக்கள் நான் சொல்லல. ஐ ஆல்ரெடி see இப்ப இவன் ஒரு எடுத்து திருடி போடுவோம். ஆனா இது திருநத்தாண்டா அசுரனுக்கே வேண்டும். ராகுக்கு எது வட்டி விட்டார். 9 பிளானட்ஸ், 8 பிளானட் இருந்தது, 9 பிளானட். உங்களுக்கு எல்லாரும் இடுப்புல பள்ளம் இருக்கு. 2 பள்ளம், 2 பள்ளத்துல தள்ளி விட போற. நாளைக்கு 2 பேருக்கு வந்த பேபி. உனக்கு ஞானம் இல்ல, போயிட்டு வா கீழே போயிட்டு ஈசன். இப்ப அவங்க தரவாடு எங்க இருந்து தள்ளினார்? அண்டத்துல தள்ளினார். இப்ப அவன் அண்டத்துல ஜாயின் பண்ணான். போறது அவர்கள் கையில, என் கையிலையும் இல்லை. ஐயோ பிரச்சனை, அவர்களுடைய ஆன்மா அவர்கள் செய்யணும். இப்ப நான் நினைச்சுட்டு நாளைக்கு அம்மாண்டா பிரச்சனை இல்லை. ஐயோ என்ன குரு சக்தி கல்வி அவதாரம் வேண்டாம். 2 சண்டை பிடிக்குது. இது என்னடா? அதுதான் ஆணவம், கண்மம், மாயை. நீங்க 5 கால பூசை, 5 கால பூசை கோயிலில் இல்ல. எப்படி 5 டைம் தியானம் இருக்கணும்? 5 டைம் உங்க தியானம் இருந்தால்தான் நீங்க இணைய முடியும். உங்களுக்கு சண்டை வராது, கோபம் வராது, ஆணவம் வராது. உங்களுக்கு 5 டைம் தியானம் செஞ்சா காசு கொட்டு நம்பர் அடிச்சு விட்டுடும். என்னடா பிரச்சனை? நீங்க போய் கேட்கிற பாதை இதுதான். இப்ப கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறீர்கள், தாலி கட்ட போறார்கள். எப்படியடா 18 பவுன் தாலி? இப்ப 2 பேரும் அவர் 9 சக்கரை கொடுத்தா 9 சக்கரை கொடுத்துட்டாரு. இப்ப 2 சேர்ந்தா தானே 18 பவுன்ல தானே அம்மன் இருக்கிறாரு. ஐயப்பன் படி 18 படி. ஐயப்பன் படிக்கு அங்க அப்பா போறாரு. இவருடைய ஐயப்பன் 18 படிக்கு போனா தானே மகர ஜோடி. அப்பா இப்படி ஐயப்பன் சின்ன பிள்ளைல மோனிஷா மக்கா ஐயப்பன் கோயிலுக்கு போனாங்க. அதாலதான் இந்த கல்யாணம் முஸ்கிலா. ஐயப்பன் போயிருக்காங்க, கண்டிப்பா போயிருப்பாங்க. I read his life, I can't read everybody life, careful. ஆனா நான் சொல்ல மாட்டேன், அது என்னுடைய வேலை இல்லை, அது எனக்கு தகவல் இல்லை. அது அவருடைய பேஸ்புக். அதை திறந்தா எனக்கு ஆப்பு என்ன தூக்கிடுவார். கேசனால தூக்கின மாதிரி என்ன தூக்கிடுவாரா? அதை நான் பயந்து போய் ஐ கேன் புட் யுவர் ஃபைல். அவர் தான் கூட பயில பார்ப்பாரு. நான் நடந்து வரைக்க சொல்வார், சொல்லடா இந்த சனியன் சாக போது தியானம் செய்யும். சனியன் முத்திட்டுது, கலியுகம் முத்திட்டுது. 9வது கலியுகத்துல எல்லாம் சனியன் பிடிக்க மாட்டான். அதான் நம்ம ஞானக்கண், நெத்திக்கண் திறந்து விட்டால் உங்களை சனியன் பிடிக்க முடியாது. ஆஞ்சனியாரை பிடிக்க முடியவில்லை. இவரோ ஆஞ்சனியாரை விழுந்து கும்பிடுவாரு. ஆனால் ஆஞ்சனியார் பிடிச்சு கொண்டு வச்சுட்டார் இங்கே. என்னடா ஐயப்பனை கும்பிட்டரையும் ஆஞ்சனை பிடிச்சி இங்க வச்சுக்கிறார். என்னடா பிரச்சனை? 2 பேரையும் கொண்டு வந்து வச்சு மாட்டி விடுறது. ஏனென்றால் ஆஞ்சநேயரை பிடிக்க முடியாது. நான் இழுத்துட்டு ஓடிடுவேன். சனி பிடிக்க முடியாது, அவரையும் பிடிக்க முடியாது. அவர் ஆஞ்சநேயர் கூட ஐயப்பனையும் பிடிக்க முடியாது. 2 பேரும் கல்யாணம். அப்ப சரியை கிரியை கோயிலுக்கு போனாலும் கடைசியில இங்க வந்துதான் கொண்டு முடியும். அப்ப அதால கோயில் உண்மை. கோயிலுக்கு போங்க, கும்பிடுங்க. கடைசி இவருக்கு தியானம் இருக்க சொல்ற. பள்ளிக்கு போங்க, தொழுங்க. தொழுங்க. இயேசு வருவார் என்று தொழுவுங்க. எல்லாம் செய்யுங்க. தட்டுங்கள் திறக்கப்படும். இங்க தட்டுனா கனிஞ்சா தான் திறப்படும். திறந்தா தான் நாங்க பிளாக் ஹோல்ல இருந்து வரும். அப்ப தெரியுதல்ல. நானும் அடிபடவில்லை, நானும் வீட்டை போயிருப்பேன். நான் வீட்டை வச்சு கேட்கிறவைக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். இல்லை என்ன பிடிச்சி சாக்கு போடுவாங்க, ஒதுக்கி விட்டுருவாங்க. ஐயா இந்த ஆள் பிடிச்சிருக்கா முதல்ல. இப்ப சயின்டிஸ்ட் பம்பஸ் கட்ட வேணும். இந்த ஆள் வந்தா எல்லாம் நிப்பாட்ட சொல்ல போறாரோ. I never tell to stop. Only enough for food, enough everything. You don't say such a lie.
ஆராய்ச்சி முடிஞ்சது. நீங்க டிஜி பாபிக்க மச்சி பாசிக்க மூன்று சட்டலைட் தானே, மதம் மூன்று மதம் தானே, இந்து மதம் கிறிஸ்தவ மதம் இந்து மதம் எல்லாம் என்னுக்குள்ளதானே இருக்குது. ஏங்கடா சண்டை பிடிக்கிறீங்க? வாய் ஆர் சத்து மலேசியா இஸ் a சத்து மலேசியா. கிளியர் ஆயிட்டல்லையோ 2021 இங்க வருவேன். வரும்போது நான் நாளைக்கு நியூசிலாந்து போக போறேன். மனுஷா நியூசிலாந்து வர போகுது, எல்லாரும் வர போறீர்கள். பிளைட் வந்து 2 ஏத்த போகுது, நீங்கள் வர தானே போறீங்க. பிளைட் இஸ் டிக்கெட். ஓக்லாண்ட் ஐக்கோ ஓக்லாண்ட் என்ன நடக்கும்? சொன்ன கையோட அங்க ஆடுது. என்னடா அது எப்படி நிப்பாட்டுறது? உங்களோட முதுகு தண்டு சக்கரங்கள் இயக்க வேண்டும். இயக்கவில்லை என்றால் அதை காணவில்லை, இதை காணவில்லை என்றால் அதையும் காண கிடையாது. நிலநடுக்கம் நடுக்கிடும். இப்ப பாருங்கம்மா, நான் யூஸ் பண்றது இல்லையது தடுக்குது. இதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை. யூ நோ சார்ஜ், ஆஸ்மா வந்துடும். அங்க ஏன் நிலநடுக்கம் நடக்குது? அங்க மண்ணீர் பூமி உக்கி போச்சு. இயற்கை நான் இங்கே வரைச்சிருக்கிறேன். இயற்கையை கொல்லக்கூடாது என்று நான் வெட்டவில்லை. எல்லாம் மீண்டும் மத்து வளர்த்து விடும் அல்லவா? நான் வெட்டி கொன்றவில்லையே. உங்களுக்கு மட்டும் அந்த இளநியை வெட்டி குடிக்க சொல்லுகிறேன். அந்த இளநியையும் இந்த கிரேத்தையும் சாப்பிடுங்கள். அவர் அழகாக பஞ்சபூதங்களை சுற்றி மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாய